அனைவருக்கும் வணக்கம். சர்வ சிக்ஷா அபியான் SSA என்று சொல்வார்கள். இந்த திட்டத்தை 2001 ஒன்றிய அரசு தொடங்கியது. என்னன்னா, எல்லா தொடக்க நிலை பள்ளிகளுக்கும் இந்த திட்டத்திலிருந்து ஃபண்ட்ஸ் ஒதுக்கப்படும். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை புதிய ஆசிரியர்களை நியமிப்பதற்கும் பள்ளிகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கும் வேறு அந்த கல்வி கற்றதலுக்கு என்னென்ன இடையூறுகள் இருக்கிறதோ அவற்றை எல்லாம் நீக்க முடியுமோ அவற்றுக்கெல்லாம் இவற்றை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ அதை சம்ரக் சிக்ஷக் அபியான் ஏதோ சொல்கிறாங்க. அதே இதுதான் பேரை மாற்றிட்டாங்க. இதிலிருந்து ஆண்டுதோறும் ஒரு குறிப்பிட்ட அளவு நிதியை மாநில அரசுகளுக்கு ஒன்றிய அரசு கொடுத்து கொண்டு வருகிறது. இதுக்கு என்னென்னா ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ்ன்னு எல்லா இடத்துலையும் கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ்ஸிலிருந்து வரக்கூடிய பணத்தை இதில் கொடுப்பாங்க. இப்போ திடுக்கிடும் வகையில் ஒன்றிய பாஜக அரசு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த SSA திட்டத்தின் கீழே தமிழக அரசுக்கு கொடுக்க வேண்டிய 2000 கோடி ரூபாய்களை கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ் என்ற திட்டத்தில் தமிழ்நாடு அரசு இணைய மறுத்துவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு இணைவதற்கு ஒப்புதல் ஏற்கனவே கொடுத்திருந்தோம் என்று செய்திகள் வந்திருந்தது. இப்போ செய்ய மாட்டார்கள் அப்படின்றதுனால இந்த 2000 கோடி ரூபாயை நிறுத்திவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது. இதில் கொடுமை என்ன அப்படின்னா, இந்த ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் எங்கிருந்து வருகிறது அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களிடமிருந்தும் செல்கிறது. தமிழ்நாட்டு மக்கள்கிட்டையும் இந்த வரியை செஸ்ஸை வசூல் பண்ணுறாங்க. வசூல் பண்ண பிறகும் அங்கே போய் நாங்கள் இந்த திட்டத்திலிருந்து பணத்தை ஒன்றிய அரசுக்கு கொடுக்க மாட்டோம், ஏன்னா PM ஸ்ரீ ஸ்கூல்ஸுக்கு இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ்னால் என்ன? ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த உயர்நிலை பள்ளிகளோடு அந்த பள்ளிகளை மேம்படுத்துவதற்காக இந்த திட்டத்தை கொடுக்குறாங்களா. அதில் 40% ஒன்றிய அரசு, 60% மாநில அரசுகள் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே சிறப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை தொடக்க கல்வியாக இருக்கட்டும், உயர்நிலை கல்வியாக இருக்கட்டும், அரசாங்க கல்வித்துறை என்பது ஒரு மிக சிறப்பான நிலையில் இருக்கிறது. இதில் எங்களுக்கு தெரியும் எப்படி அதை நடத்த வேண்டும் என்று. உங்களின் தலையீடு எதற்கு என்று தான் கேட்கிறோம். நாங்கள் ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற ஸ்கூலில் PM ஸ்ரீ ஸ்கூல்னு போட்டுக்கணுமா? எதுக்கு போட்டுக்கணும்? யாருடைய பணம் அது? எல்லாவற்றையுமே நீங்களே எடுத்து நடத்தணும்னா மாநில அரசுகள் எதற்கு என்ற கேள்வி வருகிறது. ஸோ இதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு தான் இப்படி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்றிய பாஜக தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய நோக்கிலே இப்படிப்பட்ட ஒரு பாதகமான விஷயங்களை செய்து வருகிறது. புதிய கல்விக் கொள்கையிலிருந்து இவர்கள் காப்பி அடித்து விட்டார்கள் என்று நக்கல் செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் பாஜக தலைவர்கள் தலையிட்டு ஏதாவது பேசுவாங்களா? தமிழ்நாட்டிற்கு நிதியை பெற்றுத் தருவார்களா என்றால் கிடையாது. தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரே கட்சி இருக்குது அப்படின்னா அது தமிழ்நாட்டின் பாஜக தான். தமிழ்நாட்டுடைய மக்கள் உங்களுடைய செயல்களை எல்லாம் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார்கள். 2024 தேர்தலில் என்ன முடிவு கிடைத்ததோ அதைவிட மோசமான முடிவு தான் உங்களுக்கு அடுத்த தேர்தலையும் கொடுக்க மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.